நேத்திக்கு மிளகாய் கொஞ்சம் கிடச்சிது. இந்த குண்டு மிளகாய் ஒரு 10, 15 கிடச்சிதுங்க. அதோட எப்பவும் போல இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் மிளகாய். அந்த மிளகாய் வந்து மோர் மிளகான்னு நாங்க சொல்லுவோம். நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மிளகாயும் கொஞ்சம் கிடச்சிது. இதெல்லாம் எடுத்துட்டு முருங்கைக்கீரை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்தேன். அந்த கீரைய ஆயணும். இதெல்லாம் சைட் பை சைடு பார்க்குறது தாங்க. செடிக்கு தண்ணி விடுறது, குருவிக்கு இரை வைக்கிறது, மீனுக்கு ஃபுட்டு போடுறது எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இதில இருக்கிறதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்துடுறது. முருங்கைக்கீரைய மதியம் போல் எடுத்துகிட்டு வந்து வச்சோங்க. லஞ்சு முடிச்சுட்டு தான் எடுத்துகிட்டு வந்து வச்சா, அதுக்கப்புறம் அதை உருவணும்னு வைங்களேன், ஏறக்குறைய 6 மணி ஆனாலும் அதை எடுத்து முடிக்க முடியல. அவ்வளோ நேரம் ஆகுது அந்த கீரை ஆயறதுக்கு. ஒரு ஒரு இலையாக எடுக்கிறதுக்கு லேட் ஆகும் இல்லைங்களா? அதனால் பசங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கணும். எப்படி கேட்குறது? ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆளுக்கு ஒன்று கையில் கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டே, ப்ளீஸ்ப்பா கொஞ்சம் கொஞ்சம் ஆஞ்சு கொடுங்கப்பா அப்படின்னா, ஒரு ஒரு இலையாக ஒரு கிளைய எடுத்து வச்சுக்கிட்டு ஃபுல்லாக நான் ஆய வரைக்கும் இந்த வேலை தாங்க பார்த்தாங்க. கடைசியில் எப்படியோ ஆஞ்சு எடுத்து வச்சாச்சு.